ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. அவர்கள் திரும்பி சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொள்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்திற்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லஹேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆட்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கின்றது. ஒரே புலம்பலும் பேரழுகையுமாக இருக்கிறது. ராக்கேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார். ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அண்மையில் நேஷனல் ஜியோகிராஃபியில் 2-3 சிங்கங்கள் ஒரு காட்டெருமையை அடித்துக் கொள்வதை பார்த்தேன். அதுவும் அந்த காட்டெருமையானது தாய் காட்டெருமையானது அப்பொழுதுதான் குட்டி போடுகிறது. இந்த 3 சிங்கங்கள் என்ன செய்கின்றன? இந்த குட்டியை, அப்பொழுதுதான் ஈன்ற அந்த குட்டியை அடித்து அதை வாயிலை கவ்விக்கொண்டு செல்வதை பார்த்து இந்த தாய் எருமை மாடானது அல்லல் படுகிறது. அந்த சிங்கங்களை விரட்டுகிறது, தன்னுடைய குட்டியை காப்பாற்றி நினைக்கிறது. ஆனால் அந்த தாய் மாட்டையும் அந்த 3 சிங்கங்கள் அடித்து கொள்வதை, இதோ ஈவு இரக்கமின்றி அந்த மாட்டையும் தாய் மாட்டையும் அந்த கன்றுவையும் கொள்வதை நான் பார்த்தேன். இதே போன்று இன்னொரு சம்பவத்தையும் பார்த்தேன். ஒரு உயிருள்ள மானை இந்த சிங்கங்கள் கூட்டம், புலிகள் கூட்டம், அதாவது கூட்டமாக உயிரோடு இருக்கின்ற அந்த மானை அடித்து கொள்வதையும், அதனுடைய பாகங்களை கடித்து குதறி ஒவ்வொரு பாகத்தையும் பீத்து உயிரோடு கொன்று சாப்பிடுவதையும் பார்த்தேன். ஈவு இரக்கமில்லாத மிருகங்கள். அன்புக்குரியவர்களே, இதே போன்றுதான் இன்று நாம் பார்க்கின்றோம். குழந்தைகள் ஈவு இரக்கமில்லாமல் கொல்லப்படுகிறார்கள். இப்பொழுதெல்லாம் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டிகளிலே, ஏன் பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கு வெளியே உள்ள குப்பை தொட்டிகளிலே நாம் பார்க்கின்றோம். சிசுக்கள், ஒன்றுமே அறியாத சிசுக்கள், வளர்ச்சியடையாத சிசுக்கள், இதோ தாயினுடைய கற்பப்பையிலிருந்து வெட்டப்பட்டு கைதனியாக கால்தனியாக இதோ கண்டதுண்டமாக வெட்டப்பட்டு பிளாஸ்டிக் பைகளிலே கட்டப்பட்டு தூக்கி எறியப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடந்த வருடம் இஸ்ரேல் பாலஸ்தீன போரிலே ஏறக்குறைய 4000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். இப்போ எல்லாம் அபார்ஷன் பண்ணுறது அவ்வளவு ஈஸியாக போயிடுச்சு இல்லைங்களா? சில பேர் சொல்கிறாங்களே, போய் அபார்ஷன் பண்ணிட்டு வா, உன் வயிற்றை கழுவிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில். யாராவது சொல்கிறாங்க அன்புக்குரியவர்களே, உன்னுடைய குழந்தையை போய் கொண்டுட்டு வாடின்னு சொல்கிறாங்களா? மனசாட்சி உறுத்தும் அன்புக்குரியவர்களே. ஆகவே இன்று நாம் மாசில்லா குழந்தைகளுடைய தினத்தை கொண்டாடுகின்றோம். இயேசுவுக்காக தன்னுயிரை ஈந்த பல குழந்தைகள், 2 வயதும் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை ஏரோது கொன்று குவித்தான். அவன் தன்னுடைய சுயநலத்திற்காக குழந்தைகளை கொன்று குவித்தான். அதுபோல நம்முடைய சமுதாயத்திலே குழந்தைகளை கொன்று குவிக்கிற மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குழந்தைக்கு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? எப்பொழுது ஒரு ஆணினுடைய விந்தணுவும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் இணைகிறதோ அப்பொழுதே ஆன்மா புகுத்தப்படுகிறது என்று நம்முடைய திருச்சபையானது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கடவுள் ஆன்மாவை புகுத்துகிறார். அது ஒரு உயிர்.
அதை கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இன்றைய மனிதர்கள் ஏரோதை போன்று சுயநலமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றுமே அறியா பச்சிலம் குழந்தைகளை ஏரோது தன்னுடைய பேராசைக்காக, பதவி மோகத்திற்காக கொன்று குவித்தான். ஏரோதுவினுடைய ஆணவம், அவனுடைய சுயநலம், பேராசை, பொறாமை, பதவி பித்து, பாதுகாப்பின்மை, ஈவு இரக்கமற்ற ஒரு மிருகமாக, சிங்கங்களை போன்று, இதோ புலிகளை போன்று வேட்டையாடும் மிருகமாக இதோ ஏரோது திகழ்ந்தான். தன் பதவிக்கு அச்சுறுத்தலாக யாரெல்லாம் தனக்கு எதிராக வந்தார்களோ அவர்களையெல்லாம் கொன்றான். அவனை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அன்புக்குரியவர்களை, ஏரோதுவை பார்க்கும் பொழுது, ஏரோது யூதேயா, கலிலேயா, சிரியாவின் தென்பகுதிகளை ஆட்சி செய்தவன். அவன்தான் முதல் அரசன். அவன் யூதேயாவை மக்கபேயர் வழியாக வருகின்ற காஸ்போனியர்களிடமிருந்து எடுத்துக்கொண்டார். ரோமையருடைய துணை கொண்டு அவர்களை ஏமாற்றி குறுநில மன்னனானவன். இவன் யூதன் கிடையாது, இவன் இதுமேயன். இவன் தன்னுடைய அரசாட்சிக்கு வந்த பொழுது அன்புக்குரியவர்களை பல கட்டிடங்களையும் ஆலய விரிவாக்க பணிகளையும் செய்தவன். ஹெரோடியம் என்ற ஆம்பி தியேட்டர் மற்றும் வளாகத்தை கட்டினவன். ஆண்டனியோ என்ற கோட்டையை கட்டியவன். ரோமை பெரசர் சீசஸ் அகஸ்தஸ் பெயரிடப்பட்ட நகரத்தை கட்டியவன். ஆக தான் ஒரு தனி ராஜ்யமாகவே தனக்கென்று ஒரு ராஜ்யத்தை அமைத்து கொண்டு வாழ்ந்தவன் தான் ஏரோது. அன்புக்குரியவர்களே, இந்த 3 அரசர்கள், 3 ஞானிகள் எப்பொழுது அந்த விண்மீனை பார்த்து யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று ஏரோதை தேடி வந்தார்களோ அவன் கதிகலங்கி போய்விட்டான். தனக்கு அச்சுறுத்தலாக தன்னுடைய இடத்தை பிடிக்க ஒருவன் வந்து விட்டான் என்று யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார், அவர் எங்கே என்று தேடி வந்தோம் என்று கேட்டவுடனே அவன் கதிகலங்கி போய்விட்டான். காட்டு மிராண்டியாக, பிணந்தின் கழுகாக அவன் மாறினான். ஆகவே தனக்கு அச்சுறுத்தலாக இருந்த அந்த அரசனை, அந்த குழந்தையாக பிறந்திருக்கிற அந்த அரசனை கொல்ல வேண்டும் என்று முடிவு கட்டுகிறான். ஆகவேதான் தானும் வணங்க வேண்டும் என்று ஞானிகளுக்கு அறிவுறுத்தி தன்னை வந்து சந்திக்கும்படியாக கோருகிறான். அன்புக்குரியவர்களே, ஏரோது காட்டு மிராண்டி என்று சொல்லலாம். அவன் பிணந்தின்னி கழுகு என்று சொன்னேன், ஈவு இரக்கமற்ற மிருகம் என்று சொன்னேன். ஏன் என்று தெரியுமா? கிமு 35 தன்னுடைய மைத்துனர் மாமாவை தலைமை குருவாக இருந்தவர். அவருடைய மக்கள் செல்வாக்கு பெருகி கொண்டே போனது. அவருடைய மக்கள் செல்வாக்கு பெருகி கொண்டு போனது. இவர் அரசராகி விடுவாரோ என்று பயந்து தன்னுடைய சொந்த மாமாவை தண்ணீரில் மூழ்க வைத்து கொன்று, அது தற்செயலாக நடந்ததை போன்று நாடகம் ஆடியவன் ஏரோது. கிமு 29 தன்னுடைய மனைவி மரியத்தை சந்தேகப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பதவிக்கு ஆசைப்படுகிறாள் என்று தூக்கிலிட்டு கொண்டான். தன் சொந்த மனைவியை தூக்கிலிட்டு கொன்றவன் ஏரோது. அவருடைய அம்மா மற்றும் தாத்தாவையும் கொன்றான். தன்னுடைய 2 மகன்கள் அரிஸ்டோபுலஸ் மற்றும் அலெக்சாண்டரை தூக்கிலிட்டு கொன்றான். கடைசியாக கிபி 4 இன்னொரு மகன் ஆன்டிபாத்தரையும் கொன்றான். அன்புக்குரியவர்களே, பேரரசர் அகுஸ்து சீசர் சொல்லுவார், ஏரோது மகனாக இருப்பதற்கு பதிலாக அவனுடைய பன்றியாக இருப்பதே மேல் என்று சொல்வார். ஏனென்றால் தன்னுடைய மனைவி, மாமா, தன்னுடைய பிள்ளைகளை கொன்றவன் ஏரோது. ஆகவே அதற்கு தான் அவர் சொல்றார், ஏரோது மகனாக இருப்பதற்கு பதிலாக அவனுடைய பன்றியாக கூட இருந்து விடலாம் என்று சொல்வார். அப்பேற்பட்ட ஏரோதுவிடம் இந்த 3 ஞானிகள் போய் கேட்கிறார்கள், யூதரின் அரசர் எங்கு பிறந்திருக்கிறார் என்று. அவனிடம் அல்லவா கடைசியாக அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அவனிடம் போய் முதலாக செய்தியை சொல்லுகிறார்கள். ஆகவேதான் அவன் பெத்லகேமிலே இருக்கிற அனைத்து குடும்பங்களிலும் இருந்த 2 வயதுக்கும் அதற்குட்பட்ட குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொன்று குவிக்க ஆணையிடுகிறான். வரலாறு சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே, 14,000 முதல் 1,44,000 ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெத்லகேம் ஒரு குக்கிராமம், சிறிய கிராமம். 10 to 20 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனை குழந்தைகள் என்று அல்ல, அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்கள்? அவனுடைய பதவி மோகத்திற்காக, பேராசைக்காக, ஆணவத்தின் பிடியில் இருந்த அவன் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் கொன்று குவிக்கிறான். அன்புக்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகம் 1 யோவான் படிக்கும் பொழுது இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் உள்ள போராட்டம்.
கடவுளே ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளிக்குள் இருள் கிடையாது. புனித யோவான் பாவத்தை இருளுக்கு ஒப்பிட்டு பார்க்கிறார். நம்முடைய பாவத்தினால் நாம் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வெளிச்சத்தில் நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோமா? இயேசுவே நம்முடைய பாதைக்கு விளக்காக இருக்கிறார். ஒருவருடைய இதயம், உள்ளமானது, ஆன்மாவானது பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், பெருமை, பேராசை, பதவி மோகம், இப்படிப்பட்ட பாவங்களால், தீமைகளால் நிறைந்திருந்தால் அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றுதான் சொல்லுவோம். அப்படி என்றால் அவனிடம் கடவுள் இல்லை. ஏரோதைவிடம் கடவுள் இல்லை. அவன் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்ததினால் அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவே அவனுக்கு ஒளியில் நடக்க முடியாது. ஆகவே அன்புக்குரியவர்களை, ஏரோது மன்னனை போல நாமும் பாவத்திலே திளைத்திருக்கிறோம். இப்பேற்பட்ட பாவங்களால் நாம் திளைத்திருக்கும் போது நாம் நல்லதை நினைக்க முடியாது, நல்ல காரியங்களை செய்ய முடியாது. பாவத்தின் அகோரப்பிடியில் சிக்கி இருக்கிறோம். ஆகவே விரும்பியதை பெற நாம் எந்த எல்லைக்கும் செல்லுவோம். ஏரோதுவை போன்று யாரையும் கொன்று குவிக்க முன்னெடுப்போம். நம் மத்தியிலே நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ பேர் பாவத்தின் பிடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் நல்லது செய்ய மாட்டாங்க, கொலை செய்யறதுக்கு துணிஞ்சு செய்வாங்க, பாவம் செய்யறதுக்கு பயப்பட மாட்டாங்க, பாவத்தை துணிஞ்சு செய்வாங்க. ஆக இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இந்த நாளிலே மாசிலா குழந்தைகளுடைய தினத்தை நாம் கொண்டாடுகிற வேளையிலே எத்தனையோ சிசுக்கள் கொல்லப்படுகின்றனர். இந்த உலகத்திலே அபார்ஷன் என்கிறதை, கருக்கலைப்பு என்கிறதை கொலை என்று பல பேர் பார்ப்பது கிடையாது. ஏதோ மெழுகுதிரியை ஊதி அணைப்பது போல குழந்தைகளை கொன்று குவிக்கிறார்கள். ஆண்டவர் காயின் ஆபேலை கொல்லுவான். அப்போ ஆண்டவர் கேட்பார் காயின்ட்ட, காயினே உன் தம்பி ஆபேலை எங்க? அதுக்கு காயின் சொல்லுவான், என் தம்பிக்கு நான் என்ன காவலாளியா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார் காயினை பார்த்து, நீ கொன்றாயே, உன்னுடைய தம்பி, அவனுடைய ரத்தம் விண்ணகத்தை நோக்கி கதறுகிறது என்று சொல்லுவார். அன்புக்குரியவர்களை, நீங்கள் கொன்றீர்களே, ஒவ்வொரு குழந்தையினுடைய ரத்தமும் விண்ணகத்தை நோக்கி கதறும். ஏன் ஆண்டவர் இவர்களுக்கு போய் என்னை மகனாக கொடுத்தாய், என்னை மகளாக கொடுத்தாய்? கருவறையில் எனக்கு கல்லறை கட்டி விட்டார்களே, இவர்களுக்கு போய் ஏன் என்னை குழந்தையாக கொடுத்தாய் என்று ஒவ்வொரு குழந்தையினுடைய ரத்தமும் கதறும் விண்ணகத்தை பார்த்து. இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு தாயினுடைய கருவறை தான் சேஃபான இடம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கருவறையை கல்லறையாக மாறிவிடுகிறது. ஒரு தாயினுடைய கருவறை இப்பொழுது சேஃபான பிளேஸ் கிடையாது. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த உலகம் எப்படி சேஃபான பிளேஸா இருக்கும்? யோசித்து பார்ப்போம். எத்தனை குழந்தைகளை நாம் கொன்றிருக்கிறோம், எத்தனை குழந்தைகள் சிதைக்கப்படுகின்றன கருவிலை, கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டு பிளாஸ்டிக் பைகளிலே தூக்கி எறியப்படுகின்றன. ரீசெண்டாக ஒரு ஃபாதர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஃபாதர் சொன்னார், அபார்ஷன் பண்ணும் பொழுது அந்த குழந்தை அந்த சிசுரை உள்ள செலுத்தும் பொழுது, அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தை தாயினுடைய கருவறைக்குள் ஓடி ஒளியுமாம், என்னை கொன்று விடாதீர்கள் என்று. அதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மனசு வராது குழந்தையை கொல்ல வேண்டும் என்று. ஏரோதுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏரோது தன்னுடைய சுயநலத்தால் கொன்றார் அத்தனை குழந்தைகளை. நீங்களும் எத்தனை பேர் நம்முடைய சுயநலத்தினாலே அத்தனை குழந்தைகளை கொன்று குவிக்கிறோம். பெண் குழந்தைகள் போக பொருளாக இதோ விபச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்கள் என்று நாம் செய்திகளிலே வாசிக்கிறோம். ஆண் குழந்தைகள் இராணுவத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எத்தனையோ ஆண் குழந்தைகள் என்று சொல்லப்படுகிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். ஐநா கூறுகிறது, இன்று உலகில் குறைந்தது 20 நாடுகளிலே 3 லட்சம் சிறுவர் இராணுவத்திலே இருப்பதாக சொல்லுகிறது. எத்தனையோ குழந்தை தொழிலாளர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். குழந்தை பருவத்திலே படிக்க கூட வழி இல்லாமல் பசிக்காக பட்டினியால் அவதிப்பட்டு எத்தனையோ குழந்தைகள் இதோ ஒரு வேளை உணவுக்காக குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை தொழிலாளர்களை அனுமதிக்க கூடாது என்று சட்டமே இருக்கிறது அன்புக்குரியவர்களே. ஆனால் நாம் அதை செய்கிறோமே. ஆக இன்று மாசிலா குழந்தைகள் தினம் நமக்கு சொல்லுவது, குழந்தைகளை, சிசுக்களை நாம் கொல்லக்கூடாது.
அவர்களுக்கும் உரிமை உண்டு, வாழ வேண்டும் என்ற உரிமை உண்டு. அதுவும் ஒரு உயிர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, யோசேப்பு தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் பாதுகாக்க இதோ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எகிப்துக்கு ஓடினார். யாரை பாதுகாப்பதற்காக? குழந்தையை பாதுகாக்க. இன்னைக்கு நீங்க குழந்தையை பாதுகாக்கிறீங்களா? குழந்தைகளை எப்படி வழிநடத்துகிறீர்கள்? பட்ட பெயர்கள் வைத்து கூப்பிடுவது, ஒப்பிட்டு பார்ப்பது. அது மட்டுமல்லாத அன்புக்குரியவர்களே, இப்பொழுதெல்லாம் சொல்லப்படுகிறது செய்தியை புள்ளி விவரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, சிறு சிறு குழந்தைகள் 10ஆம் வகுப்பு படிக்கும், 6லிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் பார்க்கக்கூடாத பகுதிகளை பார்க்கிறார்கள். தங்களை இணையதளத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள். ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் கண்ட பகுதிகளை, பார்க்கக்கூடாத பகுதிகளை பார்க்கிறார்கள். ஆபாச படங்களை பார்க்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வு இருளடைந்து போய்விட்டது அன்புக்குரியவர்களே. அவர்கள் ஒளியில் நடக்க முடியவில்லை. யோசேப்பு ஒரு பெற்றோருக்குரிய பொறுப்புடன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய குழந்தையும் பாதுகாத்தார். பெற்றோரை, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறீர்களா? இப்பேற்பட்ட இந்த உலகத்திலிருந்து, பசாசனுடைய பிடியிலிருந்து, தவறான பழக்க வழக்கங்களிலிருந்து, பாவ புழக்கங்களிலிருந்து நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்கிறீர்கள்? நீங்களே செல்போனை கொடுத்து பார்க்க சொல்றீங்களே, செல்போனை சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க. வீடுகளிலே பார்க்கிறோம் அலைபேசியினுடைய மோகம், டிவியினுடைய மோகம். அது தொலைக்காட்சி பெட்டி அல்ல, அது தொல்லைக்காட்சி பெட்டி. அது தொலைபேசின்னு சொல்கிறோம், அலைபேசின்னு சொல்கிறோம். உறவுகளை நெருக்கமாக, தூரமாக இருக்கிறவங்களை பக்கத்தில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த கண்டுபிடிப்புகள். ஆனால் இப்பொழுது நம்முடைய உறவுகளை வெகு தூரம் கொண்டு சென்று விட்டது. ஆக பிள்ளைகள் பாவத்திலே சிக்குவதற்கு நீங்களே உடந்தையாக இருக்கிறீர்கள். ஆக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பாதுகாக்க முற்படுங்கள். அதே போன்ற அன்புக்குரியவர்களே, இந்த மாசில்லா குழந்தைகள் கிறிஸ்துவை பின்பற்றியது வார்த்தைகளால் அல்ல, பேசுவதன் மூலம் அல்ல, மாறாக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்ததன் மூலம். செயல்கள் வார்த்தைகளை விட சத்தமாக பேசுமாம். ஆகவே நாம் கடவுளை பின்பற்றுவது வெறும் வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வினால் அதை பறைசாற்ற வேண்டும். குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர் கூட யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்களை கொன்று குவித்தார்கள். தான் கண்ணு முன்னாடி குழந்தைகள் சாவதை பெற்றோர்கள் கண்டு கதறினார்கள். அதான் சொல்லுவாங்க வழக்கமாக, பெற்றோர் முன்னாடி, அதாவது பிள்ளைகள் முன்னாடி பெற்றோர் சாகிறதை ஏற்றுக்கிறவாங்களாம். ஆனால் பெற்றோர் முன்னாடி தான் பெற்ற பிள்ளைகள் சாகிறத பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த பெற்றோர்கள் தன் கண் முன்னாடி குழந்தை சாவதை பார்த்தார்கள். அன்புக்குரியவர்களே, பல பேர் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் கேட்குறதுன்னு வாங்கி கொடுத்துறது, எல்லாம் செய்கிறது, அப்புறம் குத்துதை குடையுதுன்னா என்ன பண்ண முடியும்? அன்புக்குரியவர்களே, வெள்ளம் வரும் முன்னரே நாம் அணை போட வேண்டும். ஆகவே நீங்கள் முன்னாடியே அவர்களை கண்டித்து திருத்துங்கள். இளமையில் கல், பருவத்தை பயிர் செய், 5இல் வளையாதது 50இல் வளையாது, அடித்து வளர்க்கப்படாத பிள்ளை, முறித்து வளர்க்கப்படாத முருங்கை ஒன்றுக்கும் உதவாது என்று சும்மாவா சொன்னாங்க? ஆகவே பிள்ளைகளுக்கு விழுமியங்களை கற்றுக் கொடுங்கள். ஆண்டவர் சொல்வார் ஆபிரகாமுக்கு, நான் கற்றுக் கொடுக்கிற இந்த விழுமியங்களை உன்னுடைய குடும்பத்தாருக்கு, உன்னுடைய சந்ததிக்கும் கற்றுக்கொடு. கற்றுக் கொடுக்குறீங்களா? மறைக்கல்விக்கு அனுப்புறீங்களா? திருப்பலிக்கு அழைச்சிட்டு வரீங்களா? சூசையும் அறியும் மகனுக்கு அவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஞானம் அறிஞர்கள் 12 வயதில் அறிஞர்கள் மத்தியில் உட்கார்ந்து அவ்வளவு கேள்விகளை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? சூசையிடமிருந்து, மரியிடமிருந்து வந்தது அன்புக்குரியவர்களே. ஆக அப்பேற்பட்ட ஞானத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு இந்த உலக காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் கற்றுக் கொடுக்குறீங்க. ஆனால் கடவுளை பற்றிய ஒரு பயம் பிள்ளைகளுக்கு இல்லை. ஆகவே வார்த்தைகளால் அல்ல, மாறாக நம்முடைய வாழ்வினால் சான்று பகருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியா இருங்க. நீ பாவம் செஞ்சதுன்னா உன்னை பார்த்து அவனும் பாவம் செய்வான். நீ கெட்ட வார்த்தை பேசுனா அவனும் கெட்ட வார்த்தை பேசுவான். நீ குடிச்சனா அவனும் குடிப்பான். நீ ஒருத்தனை கொலை செய்ய அவனும் உனக்கு கொலை செய்வான். சும்மாவா சொன்னாங்க? தகப்பன் எவ்வளியோ அவ்வளியே தமையனும் என்று. தாயை போல பிள்ளை, நூலை போல சிலைன்னு சும்மாவா சொன்னாங்க? நீ எப்படி இருக்கிறையோ, முன்னுதாரணமாக இருக்கிறையோ, அதை பார்த்து தான் உன்னுடைய குழந்தைகள் வளரும். ஆகவே இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் மாசிலா குழந்தைகளுடைய தினத்தை நாம் கொண்டாடுகிற வேளையிலே நாம் இப்பேற்பட்ட விழுமியங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும். ஏரோதுவை போன்று சுயநலத்தோடு, பேராசையோடு, பதவி முகத்தோடு வாழ்ந்தோம் என்றால் பல பேரை நாம் பலியிட நேரிடும்.
பல பேரை நாம் தியாகம் செய்ய நேரிடும். அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழாமல், இருளிலே வாழாமல் வெளிச்சத்திலே வாழ்கிற மக்களாக வாழ முயற்சிப்போம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.